Taste the Daily. அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் கோட்டைக்குப்பம் பகுதியில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் நடுக்குப்பம், சோதனைக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மீனவர்கள் தற்போது திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதுவை தமிழ்நாடு எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட நடுக்குப்பம், சோதனைக்குப்பம் ஆகிய பல்வேறு மீனவ கிராமங்கள் இருக்கிறது. நடுக்குப்பம் பகுதியில் மட்டும் சுமார் 120 மீன்பிடி விசைப்படகுகளும், சோதனைக்குப்பம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட விசைப்படை படகுகளும் கொண்டு மீனவ மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரமான மீன்பிடிக்கக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடல் சீற்றம் காரணமாக நடுக்குப்பம், சோதனைக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்பட்டு மீனவ மக்கள் யாருமே கடலுக்குள், அதாவது நீர் புகுந்ததால் எங்குமே செல்ல முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். படகுகள், வலை, மோட்டார் இயந்திரங்கள் என அனைத்துமே இந்த கடலரிப்பு நீரால் பாதிப்படைந்திருக்கிறது. உப்பு நீரால் மொத்தமே அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தூண்டில் வளைவு அமைத்தால் மட்டுமே இது போன்ற பாதிப்பில் இருந்து மீனவ கிராமத்தை காப்பாற்ற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு கடற்கரை ஓரத்தில் அரசு சார்பில் தற்காலிகமாக கருங்கற்கள் கொட்டப்பட்டு இதனால் கரையில் இருந்த கடலுக்கு படகை செலுத்த முடியாமல் மீனவர்கள் தொடர்ந்து அவதிப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் பல்வேறு வெற்று வாக்குறுதிகளை அளித்துவிட்டு வாக்கை பெற்ற பிறகு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு திரும்பி கூட பார்க்கவில்லை என்று மீனவர்கள் வேதனையோடு தங்களுடைய மறியல் போராட்டத்திலே திமுகவினுடைய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கோஷங்களை முழங்கி வருகிறார்கள். அந்த கருங்கடலிலே படகுகள் எல்லாம் மோதி அந்த படகுகள் நாசமடைவதாக மீனவ கிராம மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்களாக இருக்கக்கூடிய மீனவ பிரதிநிதிகள் மாணிக்கசாமி, முருகன், பூபாலன், மணிகண்டன் போன்றவர்கள் ஏற்கனவே, அதாவது மதுரை ஆகிய பகுதியில் இருந்து 5 பேர் இதுவரை அந்த மீன் படகுகள் மோதி பாதிப்புக்குள்ளாகி உயிரிழந்திருப்பதாக அரசு தரப்பிலேயே தெரிவிக்கப்பட்டும் கூட இன்னும் நிதி உதவி எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்று அந்த போராட்டத்திலே அவர்கள் கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். நடுக்குப்பம், சோதனைக்குப்பம் ஆகிய மீனவ பகுதிகளில் தூண்டில் வளைவு அமைத்தால் மட்டுமே இது போன்ற விபத்துக்கள் தடுக்க முடியும், கடல் மண்ணரிப்பு தடுக்கப்படும் என்ற நோக்கத்தில் கடந்த சில வருடங்களாக அந்த மீனவ மக்கள் தொடர்ந்து போராடி வருவதையும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அமைச்சர் பொன்முடி, அதாவது தங்களுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் ரவிக்குமாருக்காக விரைவில் தூண்டில் வளைவு அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கியதோடு இதுவரை அந்த பகுதிக்கு திரும்பி பார்க்காத ஒரு அவலநிலையில் திமுகவினுடைய அமைச்சரும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய நிலையம் இருப்பதாக மீனவ மக்கள் தங்களுடைய மறியல் போராட்டத்திலே கண்டன முழக்கங்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த 2 பகுதியிலே, அந்த செல்லக்கூடிய பகுதியிலே மீனவ மக்கள் இது போன்ற நிலையில் அந்த பகுதியிலே வாழக்கூடிய கிராமங்களும் மிகப்பெரிய அளவில் இது போன்ற பாதிப்புக்குள்ளாகி வருவதாகவும், ஏற்கனவே தொடர்பாக பல்வேறு இடங்களில் புகார் அளித்தும் தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக அளித்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக அவர்கள் வேதனையோடு இந்த கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். இதில் சுமார் போக்குவரத்து பாதிப்பு என்பது 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்களோடு, குறிப்பாக மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மீனவ மக்கள் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் அங்கே போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களை அந்த போராட்டத்தை கலந்து செல்லுமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அடக்குமுறைகளை திமுகவினுடைய காவல்துறை கையாளுவதாகவும், மீனவ மக்கள் இவற்றுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்றும் மீனவ மக்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்திலே முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதுமாக பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மீனவ மக்களுடைய போராட்டத்தினால் பேருந்துகளும் வாகனங்களும் செல்ல முடியாமல் அணிவகுத்து நிற்பதால் தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டோம் என்று மீனவ மக்கள் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கையை வலிமையாக முன்வைத்து திமுக அமைச்சர் பொன்முடி, அதே போன்று விடுதலை சிறுத்தைகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவிக்குமாருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை தொடர்ந்து
முழக்கமிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். மத்திய அரசு, மாநில அரசு